எப்போதுமே கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாம் சர்ச்சஸ் போய் வீடியோ எடுப்போம். பட்டு இப்போ என்னென்னா இந்த கிறிஸ்மஸ்ன்ற கான்செப்டே எனக்கு வந்து அதில் நிறையா கொஞ்சம் முரண்பாடுன்னு சொல்ல வரல. கிறிஸ்மஸ்ன்றது பைபிளில் ஜீசஸ் 25th தான் பிறந்தாருன்றதுலாம் இல்லை. அதே மாதிரி பட் இது ஒரு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து ஜீசஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அது ரொம்ப இன்டெப்த்து நான் போக விரும்பலை. அண்ட் மோரோவர் வந்து இயேசு சொல்கிறது ஏழைங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து தினம் தினம் கிறிஸ்மஸ் தான். டிசம்பர் 25th மட்டும் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போடுறதோ, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி தரதோ, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதோ, நம்ம ஸ்டார் கட்டுறதோ, நம்ம குடில் வைக்கிறதோ, நம்ம சர்ச்சஸில் போய் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறதோ, அதை விட மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு இடமா போய் ரொம்ப பெருசாக இல்லைனா கூட, இப்போ இது வந்து வின்டர்னால கொஞ்சம் எல்லோரும் குளிரில் இருக்குவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாங்கெட்டு, டவல், சாரி, லுங்கி, எல்லாத்துக்கு மேலே இயேசுவோட வார்த்தை, யோவான் சுவிசேஷம் புக்கு, ஓகேவா? இது நம்ம வந்து கொடுத்து இயேசுவை பற்றியும் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறதுனால இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து நம்ம இது வீடியோவை பண்ணி போடுறதுக்காக கிடையாது, நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ்னால் அடுத்தவங்ககிட்ட வாங்குறவங்க தான் நினச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் ஊழியக்காரங்க கூட அப்படி தான் கொடுங்க கொடுங்கன்னு தான் இருக்காங்க. சில நம்ம கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் நிறையலாம் கொடுத்துடல. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சீரியல் சர்க்கிள்லேயே இப்போ எனக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்கறது கூட என்னோடய தம்பி, அவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இன்னொரு தம்பி. இவங்க எல்லாருமே யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, ஆனால் எல்லாருக்குமே இயேசுவை பிடிக்கும். ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா அப்படி போய் பண்ணுறோன்றது எங்களோட இது. ஸோ அப்படியே போவோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். எங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்சதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது இயேசு யோவான் சுவிசேஷம் புக்கு, இது படிக்கணும், சரிங்களா? இயேசு சர்ச்சுக்குள்ளேயோ இல்லை வந்து பணக்காரங்களுக்குலாம் கிடையாது, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இருக்கிறார். அதனால் கிறிஸ்மஸ்ன்றது உங்களுக்காக தான். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்தாங்க. சரி சரி சரி, படிக்கணும், புக்கு படிக்கணும். சரி. ஸோ இங்கே சர்ச்சஸ்லாம் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு பயங்கர கிராண்டாலாம் இருக்குது. நம்ம சர்ச்சுக்குள்ளலாம் எங்கேயும் போகிறது கிடையாது. ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் ஜீசஸ் இஸ் நாட் இன்சைட் த சர்ச். ஸோ வெளியே இருக்கவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண போகிறோமோ அதான் பண்ண போகிறோம். அவங்க பண்ணுறது சரியாக தப்பான்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது, அதை நான் கமெண்ட் பண்ணவும் இல்லை. நான் நம்புறது ஜீசஸ் வெளியே இருக்கார், வெளியே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். வாங்க, இந்தாங்க யோவான் சுவிசேஷம் இருக்குது, சரியா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். டவல் இருக்குது, உங்களுக்கு ஒரு லுங்கி இருக்குது. இது யோவான் சுவிசேஷம் படிக்கணும், சரியா? இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால சிட்டி ஃபுல்லாக ஜெஜின்னு இருக்குது. வர வழியில் நிறைய பேர் போர் பீப்புளுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கிறிஸ்மஸ் அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக அன்றைக்கி மட்டும் பண்ணால் பத்தாது. ஹெல்ப் பண்ணுறது நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா ஜீசஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பிறந்தாரு, அன்றைக்கி மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் மறந்துடணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்யணும். நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி கிறிஸ்மஸ், இன்றைக்கி இது செய்வோம், அதுக்கப்புறம் அடுத்த கிறிஸ்மஸ் செய்வோம் அப்படின்றது கிடையாது. ஸோ எவ்ரிடே இஸ் கிறிஸ்மஸ். எவ்ரிடே நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு லுங்கி வச்சுக்கோங்க. ஹாப்பி
இயேசுவோட புக்கு இருக்குது. அது இயேசு படி ஆமாம், இயேசு என்ன சொல்லியிருக்கேன் படிங்க. டவல் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. என்னம்மா இது வச்சுக்கோ. வச்சுக்கோங்க. டவல் ஒன்று இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 5 பேர் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு புடவை, உங்களுக்கு ஒரு புடவை. இது வந்து இயேசு இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு இயேசு பற்றின புக்கு தமிழ் படிப்பீங்கல்ல, தமிழ் படிங்க. இயேசு என்ன சொன்னான்னு இருக்கு. சரிங்களா? ஓகே. தமிழ் படிப்பீங்களா? நாங்கள் இது இயேசு பற்றின புக்கு. சரியா? இது படிங்க. சரிங்களா? சரி. சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இந்தாங்கம்மா, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு புடவை, டவலு. கிறிஸ்மஸ்ன்றது இயேசு எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறது தான். அது படிக்கணும். சரிங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். லுங்கி, நாங்கள் ஒரு டவல் எடுத்துக்கோங்க, ஒரு பெட்ஷீட்டு. இது இயேசு உங்களுக்காக சொல்கிறது. அது படிக்கணும். சரிங்களா? சரி. வெளியெல்லாம் சுற்றி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் மணி இப்போ 1 ஆக போகுது. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க நிறைய பேர் இன்றைக்கி சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. அது நம்ம வந்து அதையும் நம்ம பண்ணியாகணும். ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஒரு 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 கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் பண்ணால் பத்தாது. அது வந்து கன்சிஸ்டன்சியோட எப்போதுமே பண்ணிகிட்ருக்கணும். அதுதான் வந்து உண்மையான ஜீசஸோட சீஷர்கள் பிள்ளைங்களுக்கான அர்த்தம். ஸோ இது இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவல், இந்த கலர் லைட்ஸு, இதெல்லாம் வந்து ஒன் டே. அது வந்து அது செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் பண்ணிட்டு போட்டோம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பட் செலிப்ரேஷனை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஜீசஸ்க்கு செலிப்ரேஷன்லாம் அவர் எதில் சந்தோஷப்படுவார்னா, எங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதில் தான் ஜீசஸ் வந்து சந்தோஷப்படுவார். ஸோ இது இன்னைக்கு கிறிஸ்மஸோட முடியாது. இந்த பெட்ஷீட் கொடுக்குறதோ, சாப்பாடு கொடுக்குறதோ, நம்மளால் முடிஞ்சது என்ன வேணால் கொடுக்கலாம். அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதோ, இது வந்து வருஷம் பூரா நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது நியூ இயரோ கிறிஸ்மஸோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேக் வச்சுக்க தேவையில்லை. என்றைக்குமே இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.